மானுக்கு எப்படி மனித ரூபத்தில் குழந்தை பிறக்கும் என்ற சந்தேகம் வரலாம். இதற்கும் புராணத்தில் விளக்கம் உண்டு. மகாவிஷ்ணு ஒருமுறை பூலோகத்தில் தவம் இருந்தார். ஸ்ரீராமன் இருக்கும் இடம்தானே சீதைக்கு அயோத்தி. எனவே அவர் தவம் இருந்த வனத்தின் பக்கம் மான் வேடத்தில் சுற்றி திரிந்தாள் லக்ஷ்மி தேவி. ஒரு கட்டத்தில் விஷ்ணுவுக்கு முன்னால் மான் வந்து நிற்க பார்வை பரிமாறப்பட மான் கருவுற்றது. அந்த மானுக்கு லக்ஷ்மிக்குத்தான் பெண் குழந்தை பிறந்தது. இந்த சிசுதான் நம்பிராஜன் கையில் கிடைத்தது. வள்ளியின் அவதார கதையை தெரிந்து கொள்வோம். தொண்டை நாட்டில் மேற்பாடி என்னும் ஊரின் அருகில் இருந்த வள்ளிமலையையும் அதை சார்ந்த வனப்பகுதியையும் நம்பிராஜன் என்கிற வேடுவ அரசன் ஆண்டு வந்தான். அவனது மனைவி பெயர் மோகினி. இவர்களுக்கு குழந்தை பேறு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றான். வழியில் விசித்திரமான மான் ஒன்றை கண்டவுடன் அப்படியே நின்றான். நம்பிராஜன் பார்த்து கொண்டிருந்த வேளையில் குட்டி ஒன்றை ஈன்றது அந்த மான். ஆனால் அந்த குட்டி ஒரு மானாக இல்லாமல் பெண் குழந்தையாக இருந்தது. நம்பிராஜன் ஆச்சரியம் விலகாமல் சிசுவை ஈன்ற மானையும் பார்த்து கொண்டிருந்தான். குழந்தையை ஈன்ற சில வினாடி பொழுதிலேயே தாய்மான் சிசுவை அங்கேயே விட்டுவிட்டு போய்விட்டது. குழந்தை அழுது கொண்டிருந்தது. அதை அள்ளி எடுத்து கொஞ்சி தன் அன்பை வெளிப்படுத்தினான். இப்போது குழந்தை சிரித்தது. இல்லத்துக்கு வந்தவுடன் என்ன பெயர் வைக்கலாம் என்று யோசித்தான். வள்ளிக்கிழங்கு அகழ்ந்தெடுத்த குழியில் குழந்தை கண்டெடுக்கப்பட்டதால் வள்ளி என்று பெயர் வைத்தான். முருகப்பெருமான் அருளுகின்ற ஆலயங்களில் அவருக்கு தேவியர்களாக வலப்பக்கம் வள்ளியும் இடப்பக்கம் தெய்வானையும் திருக்காட்சி தருவார்கள். தெய்வானையை கிரியாசக்தி என்பர். அவளை முருகன் திருமணம் செய்து கொண்ட தலம் திருப்பரங்குன்றம். இச்சாசக்தியான வள்ளியை காதல் மனம் புரிந்து கொண்ட தலம் வள்ளிமலை. வள்ளி பிறந்து வசித்த பகுதிதான் இன்றைக்கு உள்ள வள்ளிமலை. அதற்கு முன் இந்த திருத்தலத்தின் பெயர் பர்வத ராஜகுன்று. முருகப்பெருமான் வள்ளியை மணந்த கதை சுவாரஸ்யமானது. வள்ளி கன்னிப்பருவத்தை எய்தியதும் குல வழக்கப்படி திணைப்புனம் காக்கும் பணிக்கு அனுப்பப்பட்டாள். அறுவடைக்கு தயாராக இருக்கும் திணையை உண்ண வரும் குருவி, மைனா, கிளி உள்ளிட்ட பறவைகளை விரட்ட வேண்டும். இதுதான் வள்ளிக்கு உண்டான பணி. நித்தமும் தோழிகளுடன் சென்று இந்த பணியை மேற்கொள்வாள் வள்ளி. அழகு ததும்பும் வள்ளியை வனத்தில் சந்தித்த நாரதர் பிரமித்து நின்றார். இறை அவதாரம் பூர்த்தியாக வேண்டாமா? எனவே நாரதர் மனதில் ஆஹா, இந்த வள்ளி முருகப்பெருமானுக்கு மனைவியாக வேண்டும் என்று தீர்மானித்து சிவ மைந்தனான முருகனிடம் போய் விஷயத்தை சொன்னார். முருகப்பெருமானும் திணைப்புனம் வந்து முதியவர் கோலத்தில் வள்ளியை நெருங்கி அவளை ஆட்கொள்ள முயன்றார். வள்ளியும் மெல்ல பழக ஆரம்பித்தாள். தம்பியின் காதலுக்கு அண்ணனான விநாயக பெருமான் உதவினார். ஒரு நாள் யானை வடிவில் விநாயகன் வந்து வள்ளியை பயமுறுத்த அப்படியே ஓடிப்போய் முதியவர் கோலத்தில் இருந்த முருகப்பெருமானை அணைத்து கொண்டாள். இப்படியே நாட்கள் சுவாரஸ்யமாக போயிற்று. பின்னாளில்தான் முதியவரின் சுயரூபம் வள்ளிக்கு புரிந்து பிரமித்தாள். இருவரும் மனம் புரிய முடிவெடுத்தனர். ஒரு நாள் வள்ளியுடன் முருகப்பெருமான் பேசி கொண்டிருந்த போது அங்கே வள்ளியின் தந்தை நம்பிராஜன் வந்துவிட்டார். அந்த வேளையில் ஆஹா, தந்தையிடம் சிக்கிக்கொண்டால் என்னாவது என்ற பயத்தில் வள்ளி தவிக்கும் போது சற்றென்று ஒரு வேங்கை மரமாக தன்னை உருமாற்றி கொண்டு விட்டார் முருகன். எனவேதான் வள்ளிமலையின் தலவிருட்சம் வேங்கை மரம். பின்னாளில் நம்பிராஜனுக்கு விஷயம் தெரியவர தன் மகளை சந்தோஷமாக முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து வைத்தார். வள்ளியை முருகப்பெருமான் மனம் புரிந்து கொண்ட குகையை இன்றும் காணலாம். நம்பிராஜனின் வேண்டுகோளின்படி எந்த இடத்தில் இவர்களது காதல் மலர்ந்ததோ அங்கும் எழுந்தருளினார் முருகப்பெருமான். அதுவே இன்று நாம் தரிசிக்கும் வள்ளிமலை. வள்ளிமலை சுவாமிகள் என்று அழைக்கப்படும் திருப்புகழ் சுவாமிகள் இங்கே பல காலம் தங்கியிருந்து திருப்பணி புரிந்திருக்கிறார். முருகப்பெருமானின் பரிபூர்ண தரிசனமும் ஆசியும் பெற்ற சுவாமிகள் 1950 நவம்பர் 22 சமாதி அடைந்தார். வள்ளிமலையில் அவர் தவம் செய்த குகையிலேயே திருச்சமாதி உள்ளது. வனத்துக்குள் வள்ளி பறவைகள் விரட்டிய மண்டபம், மஞ்சள் அரைத்து தேய்த்து நீராடிய சுனை, முருகன் நீர் பருகிய குமரி தீர்த்தம் என்னும் சூரிய ஒளி படாத தீர்த்தம், யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் மலை வடிவில் அமர்ந்திருக்கும் யானைக்குன்று, முதியவர் உருவில் வந்த முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் தந்து உபசரித்த போது தாகம் எடுத்ததால் நீர் எடுத்து தந்த சுனை, இப்படி பல இடங்கள் இன்றைக்கும் இருப்பது நடந்த புராணத்தை நம் கண்முன்னே காட்டுவதாக உள்ளது.
வள்ளிமலை சென்று முருகப்பெருமானை தரிசித்தால் பிரார்த்தனை கைகூடும். அடிவாரம் மற்றும் மலைக்கோவிலில் வள்ளிக்கு தனி சந்நிதி உண்டு. வள்ளியின் திருக்கரத்தில் பறவைகளை விரட்டும் உண்டிவில் கவன்கள் ஆகியவை உள்ளன. அடிவார முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு 445 படிகள் ஏறினால் மலைக்கோவிலை அடையலாம். மாசி பிரம்மோற்சவ விழாவின் இறுதி நாளான மாசி பௌர்ணமி அன்று வள்ளி கல்யாணம் நடக்கும். அன்றைய தினம் தங்கள் இனப்பெண்ணுக்கு நடக்கின்ற திருமணம் என்பதால் கல்யாணத்துக்கு தேவையான புடவைகள், திருமாங்கல்யம், மலர் மாலை மற்றும் சீர் பொருட்களை மேள தாளத்துடன் கொண்டு வருவார்கள் வேடுவ மக்கள். அதோடு தங்கள் மருமகனான முருகனுக்கு தேனும் தினைமாவும் படையலிட்டு வணங்குவார்கள். வேத மந்திரம் முழங்க திருக்கல்யாணம் நடக்கும். வள்ளி மலையுடன் திருத்தணியையும் தரிசித்தால் வள்ளி தேவியின் பரிபூரண அருள் கிடைக்கும். ககனமும் அநிலமும் அனல் புனல் நிலமமை கள்ள புலார் கிருமி வீடு கனலெழ மொழி தரு சினமென மதமிகு கள்வைத்த தோற்பை சுமவாதே யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ளக்க நோக்கும் அறிவூரி ஒளி திகழ் அருவுரு எனும் மறை இறுதியில் உள்ளத்தை நோக்க அருள்வாயே மிருகமத பரிமள விகசித நளின நல்வெள்ளை பிராட்டி இறை காணா விடதர குடில சடில மிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே வகுளமும் குளித்த வழைகளும் மலிப்புன வள்ளி குலாத்திகிரி வாழும் வனசரர் மரபினில் வரும் ஒரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ளக்க நோக்கும் அறிவூரி ஒளி திகழ் அருவுரு எனும் மறை இறுதியில் உள்ளத்தை நோக்க அருள்வாயே வள்ளி குலாத்திகிரி வாழும் வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. ஐயுமுறு நோயும் மையலும் அவாவி ஐவரும் உபாய பல நூலின் அள்ளல் கடவாது துள்ளி அதில் வாயும் உள்ளமும் இல்வாழ்வை கருதாசை பொய்யும் அகலாத மெய்யை வளராவி உய்யும் வகையோக தணுகாதே புல்லறிவு பேசி அல்லல் படுவேனே நல்ல இரு தாளில் புணர்வாயே மெய்ய பொழில் நீடு தையலையுமுனால் செய்ய புய மீது தனைவோனே வெள்ளை இப்பமேறு வள்ளல் கிளை வாழ வெள்ளமுத்து மாவை பொறுத்தோனே வைய முழு தாளும் மைய மயில் வீர வல்ல முருகா முத்தமிழ் வேளே வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே புல்லறிவு பேசி அல்லல் படுவேனை நல்ல இரு தாளி புணர்வாயே வள்ளி மணவாள பெருமாளே நல்ல இரு தாளி புணர்வாயே குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி பிள்ளை குயில் போர் பிரசன்ன மொழியார்கள் குலம் வாய்த்த நல்ல தனம் வாய்த்ததென்ன குரு வார்த்தை தன்னை உணராதே இட நாட்கள் வெய்ய நம நீட்டி தொய்ய இடர் கூட்ட இல்லல் கொடு போகி இடு காட்டில் எல்லை எரியூட்டு முன்னும் இரு தாட்கள் தம்மை
உணர்வேனோ வடநாட்டில் வெள்ளி மலை காத்து புள்ளி மயில் வேர்த்தி கழ்ந்த குமரேசா வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மலை காத்த நல்ல மணவாளா அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வல்மை தரும் வாழ்வே அடி போற்றி அள்ளி முடி சூட்ட வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே இடு காட்டி என்னை எரியூட்டு முன்னும் இரு தாட்கள் தம்மை உணர்வேனோ அடியார்க்கு நல்ல பெருமாளே அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலியும் அள்ளவினி தாகி நள்ளிரவு போலும் உள்ள வினையார தனமாறும் இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வல்லெருமை மாய சமனாரும் எள்ளி என தாவி கொள்ளை கொழு நாளில் உய்ய ஒரு நீ கழல் தாராய் தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாத சொல்லும் உபதேச குருநாத துள்ளி விளையாடு புள்ளியுழை நான வெள்ளி வனமீது உறைவோனே வல்ல சுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வல்எருமை மாய சமனாரும் எள்ளி என தாவி கொள்ளை கொழு நாளில் உய்ய ஒரு நீ கழல் தாரா வள்ளி மணவாள பெருமாளே சிரமங்க மங்கை கண் செவி வஞ்ச நெஞ்சு செஞ்சலமென்புதில் பொருந்திடுமாயம் சில துன்பம் இன்பம் பொன்றிர வந்து பின்பு செந்தழலில் கண் வெந்து சிந்திட ஆவி விரைவின் கண் அந்தகன் பொற வந்ததென்று வெந்துய கொண்டலைந்துலைந்து அழியா வினையொன்றுமின்றி நன்றியலொன்றி நின்பதம் வினவென்று அன்பு தந்தருள்வாயே அரவின் கண் முன்தோயின்ற அருள் கொண்ட அண்ட கண்ட மரஞ்சமண்டி வந்திடு சூரன் அகலம் பிளந்தணைந்து அகிலம் பரந்திரங் அங்கிட அன்றுடன்று கொன்றிடும் வேலா மறை வெங்கயம் பொருந்திட பண்டினங்குவிந்து இசையொன்ற மந்தி சந்துடனாடும் வரையில் கண் வந்து வன்குரமங்கை பங்கயம் வர நின்று கும்பிடும் பெருமாளே விரைவின் கண் அந்தகன் பொற வந்ததென்று வெந்துய கொண்டலை துலைந்து அழியாமுன் வினையொன்றுமின்றி நன்றியலொன்றி நின்பதம் வினவென்று அன்பு தந்தருள்வாயே கையொழ்த்து வாழும் இந்த
வாழ்விகந்து பொய்யொத்த வாழ்வு கண்டு மயலாகி கல்லுக்கு நேரும் வஞ்ச உள்ளத்தர் மேல் விழுந்து கள்ளப்பயோதரங்கள் உடன்மேவி உய்யப்படாமல் என்று கையற்கு பாயம் ஒன்று பொய்யற்கு மேயர்ந்து உடனாயேன் உள்ள பேராக நின்று தொய்யப்படாமல் என்று முள்ளத்தின் மாய்வதொன்றை மொழியாயோ ஐயப்படாத ஐந்து பொய்யற்ற சோலை தங்கு தெய்வானை கொங்கை புணர்வோனே அல்லை போரா முழங்கு சொல்லுக்கிற சேவலொன்று வெள்ளப்பதாகை கொண்ட திரள் வேளா வையத்தையோடியைந்து கையற்கு வீசு தந்தை மெய்யொத்த நீதி கண்ட பெரியோனே வள்ளி குழாமடர்ந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே உள்ள பேராக நின்று தொய்யப்படாமல் என்று முள்ளத்தின் வாய்வதொன்றை மொழியாயோ வள்ளி குழாமடர்ந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே வரைவில் பொய் மங்கையர் தங்களஞ்சன விழியுகந்து முகந்து கொண்டடி வருடினி தம்ப மலைந்து தென்தென அழிகாடை மயில் குயிலன்றில் எனும் பொழில் பல குரல் செய்திருந்து பினுந்தி என்கிற மடுவில் விழுந்து கிடந்து செந்தழல் மெழுகாகி உருகியுகந்திதட்டின்று மென்று கையடியினகங்கள் வரைந்து குங்கும உபயதனங்கள் ததும்ப அன்புடன் அணையாமஞ்சு கலவிய கொண்டை குலைந்தலைந்தெழ அமளியில் மின் சொல் மருங்கிலங்கிட உணர்வழியின் மறந்து நின்றனை நினைவேனோ விரவி நெருங்கு குரங்கி நங்கொடு முகுமுகெனும் கடலும் கடந்துரு விஷயின் கொடிலங்கை புகுந்தருந்தவர் களிகூர விரவி நெருங்கு குரங்கி நங்கொடு முகுமுகெனும் கடலும் கடந்துரு விஷை கொடிலங்கை புகுந்தருந்தவர் களிகூர வெயில் நிலவும் பரும்படி ஜெய ஜெய வென்று விடுங் கொடுங்கனை விரல் நிறுதன் தலை சிந்தினன் திரு மருகோனே அருகற்கனங்கள் பிணங்கிடும்படி மதுரையில் வெண்பொடியும் பரந்திட அரகர சங்கர வென்று வென்றருள் புகழ்வேலா அறம் வளர் சுந்தரி மைந்த தண்டலை வயல்கள் பொருந்திய சந்தவள்கரை அறிவை விலங்களில் வந்து கந்தருள் பெருமாளே அருகற்கனங்கள் பிணங்கிடும்படி மதுரையில் வெண்பொடியும் பரந்திட அரகர சங்கர வென்று வென்றருள் புகழ்வேலா அறம் வளர் சுந்தரி மைந்த தண்டலை வயல்கள் பொருந்திய சந்தவள்கரை அறிவை விலங்கலில் வந்து கந்தருள் பெருமாளே அல்ல சலடைந்த வில்லடலனங்கள் அல்லி மலரம்பு தனையேவ அள்ளி எரி சிந்த பிள்ளை மதி தென்ற ஐயமது கிண்ட அனையோடே
சொல்லுமரவிந்த வள்ளி தனி நின்று தொல்லை வினையென்று முனியாதே துய்ய வரி வண்டு செய்ய மது உண்டு துள்ளிய கடம்பு தர வேணும் கள்ளச்சலவங்கை வெள்ளையில் விரிந்த கல்வி கரை கண்ட புலவோனே கள்ளொழுகு கொன்றை வள்ள தொழ அன்று கல்லலர ஒன்றை அருள்வோனே வல்ல சுரர் அஞ்ச நல் அசுரர் விஞ்ச வல்லமை தெரிந்த மயில் வீரா வள்ளி படர்கின்ற வள்ளி மலை சென்று வள்ளியை வணந்த பெருமாளே துய்ய வரி வண்டு செய்ய மது உண்டு துள்ளிய கடம்பு தர வேணும் வள்ளி படர்கின்ற வள்ளி மலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளே கள்ளக்குவார்ப்பை தொல்லை புலார்ப்பை துள்ளிக்க நார்க்க உபகோப கள்வைத்த தோற்பை பொள்ளுற்ற கார்ப்பை கொள்ளை துறார்ப்பை பசுபாச அள்ளற்பை மார்பை ஜெள்ளற்பை சீப்பை வெள்ளிட்ட சாப்பி சிதமீரல் அள்ளச்சுவாக்கள் சள்ளிட்டிழாப்பல் கொள்ளப்படாக்கை தவிர்வேனோ தெள்ளத்தி சேர்ப்ப வெள்ளத்தி மார்க்கும் வெள்ளுத்தி மார்க்கும் அருகோனே சில்லிட்ட காட்டில் உள்ளக்கிறார்க்குள் உள்ளத்த மார்க்கம் வருவோனே வள்ளிச்சன் மார்க்கம் விள்ளைக்கு நோக்க வல்லைக்குளேற்றும் இளையோனே வள்ளிக்குழாத்து வள்ளிக்கல் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே முல்லை குமாரனங்கை வில்லுக்கு பாதர் தங்கள் பல்லுக்கும் வாடி இன்ப முயலானே முள்ளுற்ற கால் மடிந்து கொள்ளிக்குள் மூழ்கி வெந்து பள்ளத்தில் வீழ்வதன்றி ஒரு ஞான எல்லை குமாரணங்கள் சொல்லி தொழாவணங்கும் எல்லைக்கும் ஆவி நின்ற அருளாவும் எள்ளக்குமாலையர்ந்து உள்ளத்தியாவதென்று முள்ள பெறாரினங்கை ஒழிவேனோ அல்லைக்கவானை தந்த வள்ளிக்குமார் விளங்க அல்லிக்குள் மார்வலங்கள் புனைவோனே அள்ளற்படாத கங்கை வெள்ளத்துவாவி தங்கி வெள்ளச்சரோரு கங்கள் பயில் நாதா வல்லைக்குமாரகந்த தில்லை புராரிமைந்த மல்லு போராரிரண்டு புய வீரா வள்ளிக்குழாமடர்ந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே எல்லை குமாரனங்கள் சொல்லி தொழாவணங்கும் எல்லை குமாவி நின்ற அருளாமம் எள்ளக்குமாலையர்ந்து உள்ளத்திலாவதென்று முள்ள பெறாரினங்கை ஒழிவேனோ வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே வெள்ளிக்கு வீக்கு முல்லைக்கு வீக்கு வில்லிக்கதாக்க ருதும்பேளார் வில்லற்றவாக்குள் சொல்லற்றுகா பொய் இல்லத்துராக்க வலைமேவு பல்லத்தி வாய்க்க அல்லற்படாக்கை நல்லிற் பொறாச்ச மயமாறின் பல்லத்த மார்க்க வல்லற்கர் மூக்கர் கல்வி கலாத்த அலையலாமோ அல்லை கொள்வார்த்தை சொல்லிக்கிதோத்து சொல்கு குடார்த்த இளையோனே அல்லுக்கு மாற்றி நெல்லுக்கு மேற்புல்
கெல்லைப்படா கருணை வேளே பல்லைக்கு மேற்றார் தில்லைக்கு மேற்றார் வள்ளிக்கு மேற்ற அருள்வோனே வள்ளிக்குழாத்து வள்ளிக்கல் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே பல்லத்தி வாய்க்க அல்லற்படாக்கை நல்லிற் பொறாச்ச மயமாறின் பல்லத்த மார்க்க வல்லற்கர் மூர்க்கர் கல்வி கலாத்த அலையலாமோ வள்ளிக்குழாத்து வள்ளிக்கல் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே.